ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்க நிலையில ரஜினி சாருடைய அடுத்த படத்தினை இயக்கும் வாய்ப்பினை கைப்பற்றியிருக்காரு சிபி சக்கரவர்த்தி. இந்த காம்போ இணைந்துள்ளது பலரையுமே ஆச்சரியப்படுத்திருக்கு. அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில விரைவில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதான். இந்த நிலையில தலைவர் 173 பட வேலைகள் துவங்குவதில் சிக்கல் ஒன்றுமே ஏற்பட்டிருக்கா. கடந்த 2022ஆம் ஆண்டு சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியான டான் மூலமாக இயக்குனராக அறிமுகமான சிபி சக்கரவர்த்தி இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடி அளவிற்கு வசூலை கொடுத்து பிரம்மாண்ட வெற்றியுமே பெற்றது. மீண்டும் எஸ்கேவை வைத்து சிபி படம் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாச்சு. ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் தயாரிப்புல இந்த படம் உருவாவதாக இருந்தது. இந்த நிலையில யாரும் எதிர்பாராத விதமாக தலைவர் 173 இயக்கும் வாய்ப்பை கைப்பற்றியிருந்தாரு சிபி சக்கரவர்த்தி. இதனால எஸ்கேவுடன் அவர் இணைவதாக சொல்லப்பட்ட படம் தள்ளி போகிருக்காம். இதனிடையில ரஜினி சாருடைய படத்தினை துவங்குவதற்கு இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் தரப்புல இருந்து NOC எனப்படும் அனுமதி சான்றிதழ் வழங்க வேண்டும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. தயாரிப்பாளர் தரப்புக்கு அடுத்ததாக எஸ்கே உடைய படத்தினை இயக்குவேன் அப்படின்னு எப்போதோ துவங்கிய படம் முடிக்கப்படும் என்பதற்காக உறுதியை சிபி சக்கரவர்த்தி அளித்தால் மட்டுமே சுதன் NOC வழங்குவார் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஆகையால இப்படி ஒரு சிக்கல் இருந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க சிபி அவர்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் 173வது படத்துடைய காஸ்டியூம் குரூ தேர்வையுமே ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காரா. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துல முதலாவதாக படத்தின் வில்லனை தேர்வு பண்ணிருக்காங்க. பாலிவுட்ல இருந்து முக்கிய வில்லன் ஒருவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இந்த படத்துல மோத உள்ளார் அப்படின்ற தகவல் பலருக்குமே அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையுமே கொடுத்திருக்கு. கூடிய விரைவிலேயே அவர் யார் அப்படின்ற அறிவிப்பை படக்குழுவே வெளியிடுவாங்களாம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.